ஹலோ, வணக்கம். வணக்கம். 21 பஸ் இங்க வருமா? வரும். எப்ப வரும்? நல்ல நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? 1/2 மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்கிறேன். ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வெளியே போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வெளியே தான் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளின்னா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? சமர்த்திட்டு கொடுத்தது பஸ் எல்எஸ்எஸ் சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பாசு வந்தாலும் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல. இல்லன்னா எங்க? நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன். பார்க்குனா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா? நேரு பார்க்க. நேரு பார்க்கு மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா? தாண்டி வரையா? பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? ₹1.10. ஒரு ₹5 கொடுத்தா மீதி சில்லறை கொடுப்பாங்க. கொடுப்பாரியா? டிக்கெட் நாம போய் கண்டக்டர் வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரு? அவர் உட்கார்ந்த இடத்துல கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்கல. ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறப்பறல தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறப்பறல தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? என்னமோ 2 கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிற மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இந்தியன்னா HMT-யா இல்ல டைட்டனா? டைட்டன். இதெல்லாம் ஓடுது இல்ல? ஆமா. எத்தனை வருஷமா நல்லா ஓடுது? 2 வருஷமா. இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா? பேட்டரி. பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா? இல்ல. இப்ப எப்ப மாத்தினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா? சார், இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா? ஆமா. சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்கமா திட்டுவீங்களா? சாதாரண அசிங்க திட்டுவேன். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா? கோவமா இருக்கேன். ஹாய். வாயின்னு சொன்னாங்களே, உங்களை சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா? யார் கேவ? யாருக்கு தெரியும்? லிஃப்ட் கொடுத்தா வந்து இறங்கிட்டேன். இந்த மாதிரி அடிச்சு எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்ல. இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா? ஆமா. ஃப்ரெண்டுன்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா? உயிர் தோழி. ஒன்னா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்டுல தங்கி இருந்தீங்களா? ஒரே வீட்டுல இருந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா? மேக்ஸ். ஓரியன்ட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா? விமன்ஸ் காலேஜ்ல. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்டுல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பேரு? தோட்ட மாட்டான். இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேட்ச் மேக்டா? பஸ் வருது, வாங்க போலாம். நம்ம டிக்கெட் வேற ஏத்த போறாங்க. ஆமா, கட்டணம் நேரம் போகுதுல்ல. உங்க எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பே பண்ண போட்டேன். நம்ம இப்படி அதான் சரிட்டு சொன்னா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது நடந்துதான் போனோம். என்னத்த போ. ஆமா, வீட்டுல ஏதோ பிரச்சனை சொன்னீங்க, என்னாச்சு? வணக்கம். உட்காந்து பாருங்க சாப்பிட்டீங்க. உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகும் நீங்க வரல. அதை அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க. ஆனா நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். காதலா? இந்த பொண்ணு அந்த பொண்ணு இவங்க பதிலே வரல. நானும் உங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன். பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டேன், உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட காதலிச்சா? எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்க. என் வீட்டுல எப்பவும் சம்மதம் இல்லை. அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா முதல்ல இவங்க சம்மதிக்க அப்புறமா. இதை பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். எல்லா பொண்ணுங்க மேலே காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதா காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல. மூக்கு இருக்குதா? காது இருக்குதா? கழுத்து இருக்குதா? கால் இருக்குதா? வாய், நாக்கு. குட் மார்னிங். இங்கே வந்துட்டீங்களா? இது பேங்க். தெரியும். இது பேங்க், இதான் கேஷ் கவுண்டர், நீங்க தான் சீட்டா தெரியுதா வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க? இது கூட நல்ல கேள்விதான். என் பேர் அருண், இன்ஜினியர் இருக்கேன்.
வீடு அடையாள இன்னும் கல்யாணம் ஆகல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா உங்க பைத்தியம் தான். என்ன பேசுறீங்க? ஆரம்பத்துல இருந்து வரணுமா? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது இருக்கணும். யாரு? உங்களை எனக்கு தெரியாது. தெரியுமா? இங்கேயும் வந்துட்டீங்களான்னு கேட்டீங்க. ஐயோ, அந்த தெரிஞ்சவங்க இல்ல. இங்க அக்கௌண்ட் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்ல? அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுமா? பியூன் நம்ம 2 பேரும் அக்கௌண்ட் ஓபன் பண்றது பியூன் இருக்கு. உங்க வெளிய தண்டத்துக்கு. அது நல்லா இருக்காது. நீங்க கோவமா கட்டவுன்னு சொல்லுங்க, நான் டீசன்ட் வெளில போயிட்டே இருக்கேன். கெட் அவுட். தேங்க் யூ. அருண், அக்கௌண்ட் ஓகேயா? இந்த ரோஸ் இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். எப்படியோ பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்தீங்க. இன்னைக்கு இது போதும். பாய். யாருமே இந்த பெருமக்கள் வரமாட்டேங்கிறாங்க. பயந்து ஓடுறாங்க. என்ன காரணம்? உங்க பேரு முத்து, வயசு 40. வெளியூர்னு சொன்னீங்க. எந்த ஊரு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு ப்ராப்பரா இல்ல சுத்துப்புறமா? ஊரு ஓரமா. உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா? மழை பெஞ்ச என் வெள்ளமே வந்திருக்க. எவ்வளவு அடி? ஆளுக்கு மேல வந்திருக்க. மழை நின்னு போச்சா? பத்தியா போச்சுங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சா? பகல்ல இடி ராத்திரில மின்னலுங்க. அப்ப ராத்திரில இடி சத்தமே இல்லையா? இருக்குமே. பெருசா இருந்துச்சா கம்மியா இருந்துச்சா? பெருசா இருக்கு. பெருசுன்னா எப்படி? பாறையை உருட்டி விட்டா பாருங்க. ஏந்து பாறையை உருட்டி விட முடியுமா? முடியுமா? எப்படி? காத்தடிச்சா ஊருங்க. உப்பு காத்தா ஊத காத்தா? ஊத காத்துங்க. ஊத காத்தா நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயா காத்த பாத்திருக்கீங்களா? ஆளை விடிய நான் போறேன். விடுங்கிறீங்களே. நான் விடணுமா நீங்க விட போறீங்களா? அதே போறையா போறேன்னா எங்க போறீங்க? ரத்தம் வந்துட்டே போறேன். பாவம் அதற்கு என்ன வருத்தமோ? யாருக்கு தேடுற? அந்த ரோஜா பூக்காரனையா? நீங்க வரல, நல்ல வேலை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறீங்க. புக்கு பேர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான் எனக்கு நீ. கேட்கறதெல்லாம் போதும். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ, வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு? நானும் பஸ் ஸ்டாண்டு பேங்க்ல உங்க பின்னாடி சுத்த கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. எனக்கு ஹாய் சொல்லிட்டாரு. சினிமா போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்குவேன். இல்லைங்க, என் மனசுல சீட்டாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான் கிடைக்கிறதுக்குதான் அழிவாங்க. சரி, நாளைக்கு சீட்டை உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சொன்னா அடுத்த நிமிஷம் அவன் கழுத்த தாய். ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத முடிவு பண்ணிட்டேன். ஒரு சீட்டை சினிமா போட்டுறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன். அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அது நிஜமாதாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா தோணல. திரும்பி போயிடலாம். உன்னையே நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்ப நீ அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் தான் ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். நீ இங்கதான் இருப்ப. ஆமா, எனக்கு எவ்வளவு மாட்டானு பாக்குறேன். இப்போ சீதா, நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க? என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் அர்த்தம். சம்மதம் தான் சம்மதம் தான். சம்மதம் இல்லாத வந்திருக்கீங்க. என்ன தெரியுங்க? குப்பத்தட்டிவா தெரியுது. ஆனா நான் காலை 6 மணிக்கு வந்து எல்லா குப்பத்தட்டி ஓட கட்டி வச்சுட்டேன். வேற வழியே இல்லை. இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கிடைச்சு 56 என்னோட கொஞ்சம் கொள்ளும். காலைல 9 மணிக்கு 12 பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பேரு அனிதா, ஒரே ஒரு காதலன் பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான். தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு.
ஆமாங்க, நீங்க அந்த காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். எங்க உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இதை பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன், கொண்டு வந்து வச்சான். பார்த்தா அதுல பெருசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குறமே அதுல ஈ போட்டிருக்கியேன்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. என்னங்க அந்த பொண்ணோட கழுத்தை பாத்தீங்களா? நான் உன் கழுத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். தாலி கட்டத்தான். கிணத்து தண்ணிய வேணாமா கொண்டு போயிட போது. ஜோ அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் இறக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு, இந்த வர இரு. பயப்படாம தங்கச்சி, கடிச்சிடும் அப்படியே. பயப்படாம இந்த பாருமா, கை விடுவோமா. நல்லா இருக்குங்க. ஆமா எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் செக்கா அவ மூத்துல வீசி இருந்தேன், உடனே கொடுத்துட்டான். எனக்கு ஒரு ஆசைங்க, உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, போட்டு விடுங்கண்ணா. என்னமா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிய? சரி இங்க வா. பில்லு கொடுக்கலையே? பில்லு? ஐயோ வா தனியா. ஐயோ என்னங்க என்னைய ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். ஏய், நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். என்னது மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ கை கழுவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க, கழுவிட்டு வரேன். என்ன என்னவா? ஐயோ எது? நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து, சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது. நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை. அப்பா என் நெக்லஸ். என்ன குட்டியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ அப்பா என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா நெக்லஸ் விலைக்கு இருக்கு, வேணுமா? நல்லா இருக்கு. சீக்கிரம் சுட்டு. ஆமா இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? நீ சாந்தி வீட்டுக்கு போ, இவட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன். தங்கச்சி நடந்தத விவரமா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட், கான்ஸ்டபிள் ரெடியா? ரெடி சார். பேனால் மை போட்டுருக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மை தீரா சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் டெல் மீ. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். முருகா, டெல் மீ குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள், சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இதுக்கு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? எஸ் எஸ் நோட் பண்ணு. முருகா, டெல் மீ. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனா, நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? சார், உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள், என்ன பண்ற? ஒரு இன்சி டேப் எடுத்துட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துக்கிட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட்.
முருகா வர்றேன் சார். ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்துட்டு வர சொன்னேன்னா அந்த கழுத்துல தான் இந்த வைர நக்கல்ஸ் இருந்தது. சார் உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே, ரவிக்கு தைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னை தான் கேக்குற பேர் என்ன? மச்சக்கால. திருடுதான் உன் தொழிலா? இல்லீங்க, நான் டாக்டருங்க. திருட்டு நாயே எடுத்து போய் வர சொல்றேன். முட்டிக்கு முட்டி தண்ணி மூளை வெளியே எடுத்துறேன். நீ திருடன் தானே? ஆமாங்க, நான் திருடன் தாங்க. நீ திருடன் தானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். சோமனே தாய் சார். டோன்ட் டாக் எனிபடி. கொண்டு போய் சார். கொண்டு போங்க சார். சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே பொட்டி திருடின. சார் யார பார்த்து திருடங்க? இவர் யாரு தெரியுமா? இவர்தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? எஸ். மச்சான் மச்சக்கால எம் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் உலகம். சார் இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளுக்கு டேபிள தட்டுறீங்க. குலாட்டி எஸ் சார். ஆக கொண்டு போயா. போயா. முடியா. மச்சக்கால சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சிட்டேல்ல, ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான். வர வர இந்தியா பணக்கார நாடா ஆகிட்டு இருக்கு போல இருக்கே. ஏண்டா கிண்டலா பண்ற? எதை வச்சு சொல்ற நீ? இல்ல ஏர்போர்ட்ல நான் வந்து இறங்கின உடனே பிச்சைக்காரனுக்கு நாரணா போட்டேன். அவன் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டான். இப்பெல்லாம் மினிமம் 5 rupees ஆமே. அதுக்கு கம்மின்னா வாங்குறதே இல்லையாமே. ஏண்டா சின்ன வயசுல தும்மா ஆரம்பிச்சது லண்டன் போய் இந்த வியாதி தீரலையா? உன் பேரை லண்டன் விச்சுங்கிறத லண்டன் அச்சுன்னு மாத்திடலாம். மாத்திக்கலாமே. ம். ஆமா இப்ப என் பையன் எப்படி இருக்கிறான்? உன் பையனா பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான பையன்தான். ரவுடியா? You mean rogue? அடைச்சா ரெண்டும் ஒண்ணுதானடா. அது மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை மீட் பண்ணி பேசினாங்க. அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலன்னு சொன்னாங்க. அவன் ஃபாரின்லயே படிச்சவன் இல்லையா? நீங்க பேசுறது இந்தியன் இங்கிலீஷ், அவன் பேசுறது இங்கிலீஷ். அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எங்கடா இங்கிலீஷ் பேசுறான்? சேரி பாஷையில பேசுறான். சரியா? சாயாங்கிறாரு, தாயான்றான், பொறேங்கிறாரு, நாஸ்தான்றான். குஸ்காங்கிறாரு. ஏண்டா இவ்வளவு லோ கிளாஸாவா வளர்த்த? லோ கிளாஸா? யூ மீன் அடி மட்டும்? அடி வாங்க போற நீ. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ரொம்ப டீசெண்டா வளர்த்திருந்தேனே, ஒருவேளை தாய்நாட்டுக்கு வந்த உடனே தருதலை ஆயிட்டானோ? வரும்போதே அப்படித்தான் வந்தான். ஆனா அவன் வந்த பிற்பாடு ஆஸ்பத்திரி வருமானம் அதிகரிச்சிருச்சு. மாப்பிள ஆபரேஷன் பண்றத பார்த்து இங்க உள்ள டாக்டர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. Is it? அடடடடா. இப்பதான் என் பெத்த வயசுல மில்க போர் பண்ண மாதிரி இருக்குது. உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போய் சும்மா போறியா? நோ அவ ஆபரேஷன் செய்யற அழக அப்படியே என் கண்ணால ரசிக்கணும். நீங்க ஆபரேஷன் சொன்ன உடனே எனக்கு கோஆபரேஷன் ஞாபகம் தான் வருது. ஆபரேஷன்ல வெட்டுறான், கோஆபரேஷன்ல ஒட்டுறான். ரெண்டுலயுமே ரேஷன்ங்கிற வார்த்தை இருக்கு. ரேஷன் உடனே நேஷன் ஞாபகம் வருது. ஐயோ என்னப்பா அது? கௌரிக்கு இன்னும் அந்த பேச்சு வாங்கி பேசுறது நிக்க. அட தோ. நீ ஒரு அச்சு, அவ ஒரு நச்சு. நச்சுன்னா விஷம், நஞ்சுன்னாலும் விஷம். நஞ்சப்பான் பேர் வைக்கிறாங்க, ஆனா நச்சப்பான் பேர் வைக்கிறாங்களா? அதே சமயத்துல பிச்சப்பா, பச்சையப்பா, வேலப்பா, வீரப்பா, உடையப்பா, உலகப்பா, மெய்யப்பா, மலையப்பா, முத்தப்பா, முஸ்தாப்பா, அப்பா அப்பா, எத்தனை அப்பா. அம்மா நான் படிக்கணும்மா, என்ன விட்டுருங்கம்மா. அம்மா அம்மாவிலதான் எத்தனை அம்மா. செல்லம்மா, சின்னம்மா, கண்ணம்மா, பொன்னம்மா, சித்தம்மா, பட்டம்மா, முனியம்மா, கண்ணம்மா. டாக்டர் மகேஷ், இந்த பேரு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அட நம்ம பேரு. பரவாயில்ல, அவனாவது டாக்டர் தொழில் செய்யட்டும். என்ன பண்றது? ஹலோ. ஐயோ ராஸ்கல். ஏண்டா நீங்க என்ன சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல? என்ன வெளில விடாதீங்க, உள்ளே புடிச்சு வைங்கன்னு சொன்னேன்ல. ராஸ்கல், நீதான் என் இடத்துல உட்கார்ந்திருக்கியா? உன்னை விட மகேஷ், மகேஷ் நான் சொல்றத கேளுப்பா. இங்க பாரு, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ப்ளீஸ் என்ன நான் மட்டும் என்ன மன்னிச்சிடுப்பா. பாவம் பண்ணேன்? ஏண்டா நான் டாக்டர் பட்டம் வாங்கினது பிக் பாக்கெட் அடிக்கவா? உன்னை விட மாட்டேன்டா. நானே 1000 வீடு கட்டிக்கிட்டு இருக்கவன் என்கிட்டயே வீடு கட்டி காட்டுறியா? வீடு கட்டிட்டு இருக்கியா? நீ என்ன ஹவுசிங் போர்ட்லயா இருக்க? இந்த பாரு மகேஷ், தமாசெல்லாம் வேண்டாம். செல்வநாதன் பொண்ணு சாந்தி என்ன உயிருக்குறா காதலிக்கிறான். முதல்ல எங்க கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நானே உண்மையை சொல்லிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கப்பா.
உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆ, நான் பண்ற பிக் பாக்கெட் தொழில் டாக்டர் தொழிலை விட லாபமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நாய் வேஷம் போட்டாச்சு. பொழைச்சுதான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா கண்ணம்மா எப்படி இருக்கா? கண்ணம்மா எப்படி இருக்கல? இப்ப கண்ணம்மா என் காதலி. ஆ, கண்ணம்மாவை நீ காதலிக்கிறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாது. அப்ப ரூட் கிளியர். அச்சா ஆ, அண்ணா இந்த அவன் பரிசு இப்பதான் ஆச்சேன். அதுல ஒண்ணும் இல்ல, நீயே வச்சுக்க. என்ன அது வித்தியாசமான பாஷையா இருக்கே? புரியல? உங்க அப்பாவும் எங்க மாமாவும் இங்க வராங்களாம். என்னது புரியல? அப்படியான்னு கேட்டேன். இனிமே இங்க இருந்து ஆபத்து. வா பக்கத்து room